அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கிறேன். அதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அடுத்து வரும் மாதவிற்கு எனது உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். आज का कार्यक्रम रश्मि रति रामदार सिंह दिनकर कृत रश्मि रति काव्य का एक अंश है. पहले कुछ हम निकाल चुके हैं, पढ़ चुके हैं, विचार विनिमय कर चुके हैं. आप उसके बाद जो है उसका पालन करेंगे. இதற்கு முன்பு சில நாம் அறிந்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதற்கு பின்பு வரதை இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். போரினுடைய தன்மையை பற்றி, போரின் தன்மையை பற்றி, போர் எதற்காக, அதை பற்றி தான் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இப்போ காண்பது, अब तो है ये दशा कि जो कुछ है वो राजा का बल है. आज की दशा ऐसी है, सबके सब राजा के पास है. राजा का बल ही काम देता है, काम लेता है. ब्राह्मण कड़ा सामने केवल लिए शंख गंगा जल है. ब्राह्मण सिर्फ राजाओं के सामने शंख और गंगा जल लेकर चुपचाप खड़ा हुआ है. आज की हालत ऐसी ही है. कहाँ तेज ब्राह्मण में अविवेकी राजा को रोक सके. राजा लोग विवेक से काम नहीं लेते हैं, अविवेकी होते हैं. उन अविवेकी को विवेक के बारे में समझाने की, उनको रोकने की शक्ति ब्राह्मण में नहीं है. धरे कुपत पर जबी पाँव हो तक्षण उसको रोक सके. अगर राजा लोग कुपत पर तवरान पादिले काल वेकिंद बोलते, उनको रोकने की शक्ति ब्राह्मण में कहाँ है. மன்னர்கள் தப்பான பாதையை புகழ்ந்த பொழுது, காலை சென்ற பொழுது இந்த வழி சரியில்லை, தவறானது என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்ற சக்தி இங்கே பிராமணர்களுக்கு எங்கே இருக்கிறது, யார் தந்திருக்கிறார்கள். और कहे भी जो ब्राह्मण की बात कौन सुन पाता है. अगर हम कहें, समझाएं, तो भी कोई उसको नहीं सुन सकता है. நாங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறினாலும் கூட யாரும் அந்த அறிவுரையை கேட்க तैयारागिல்லை. यहाँ रोज राजा ब्राह्मण को अपमानित करवाता है. हर रोज यहाँ पर राजा ब्राह्मण का अनादर करता है, ब्राह्मण ने अवमानिக்கிறார். चलती नहीं यहाँ पंडित की, चलती नहीं तपस्वी की. இங்கே ஒரு படித்தவனுடைய அறிவுரை இங்கே யாரும் கேட்பதில்லை, அவன் பேச்சும் யாரும் ஏற்பதில்லை. பிராமணனுடைய அறிவுரைகளும் இங்கே யாரும் ஏற்பதில்லை. ஒரு முனிவருடைய அறிவுரையும் யாரும் இங்கே ஏற்பதில்லை. जय पुकारती, जब पुकारती प्रजा रात दिन, राजा जयी महायशस्वी की. राजा की जय हो, राजा की जय हो, उसका यश बढ़े, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக என்றுதான் மக்கள் முழக்கவிடார். தவிர எங்களை போன்ற அறிஞர்களுடைய, பிராமணர்களுடைய, முனிவர்களுடைய வார்த்தையை யார் கேட்கிறார், கேட்க யார் இருக்கிறார். सिरता जो सारे समाज का वही अनादर पाता है. जो ब्राह्मण है, जो विद्यावान है, जो पंडित है, वो समाज का सिर होता है. அறிவுள்ளவன், ஞானி, பிராமணன்
அவன் சமூகத்தினுடைய தலை போன்றவன். ஆனால் அவனுக்கு இங்கே மரியாதை கிடைப்பதில்லை. அவன் பெறுவது அவமானம்தான், அவமரியாதை தான். जो भी खिलता फूल बुझा के ऊपर चढ़ता जाता है. மலர்கள் மலர்ந்தாலும் கூட அந்த மலர்கள் அறுவாடியுடைய தலைக்கு போவதில்லை, மன்னருடைய தோளுக்குத்தான் போகின்றன. चारों ओर लोभ की ज्वाला, चारों ओर भोग की जय. எங்கு பார்த்தாலும் பேராசை பெரு நெருப்பாக எரிகிறது, கொளுத்துவிட்டு எரிகிறது. எங்கு பார்த்தாலும் போகத்துக்கே வெற்றி, தியாகத்துக்கு யாரும் ஜெயப்படவில்லை, தியாகத்தை யாரும் மதிப்பதில்லை. पाप भार से दबी दसी जा रही धरा पल पल अक्षय. ஆகவே அறிவை நல்லதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இந்த பூமியானது பாவத்தால், பாவத்தினுடைய பாரத்தால், பாப்ப பார்சே பாவத்தினுடைய பாரத்தால் நம்மடி இந்த சரணமற்ற நொடியானது ஒவ்வொரு நிமிடமும் இந்த சமுதாயம் ஒவ்வொரு நொடியிலும் பூமிக்கு அடியிலே புரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. दसी जा रही है ये सवाल. अब तक जब तक भोगी भूप प्रजाओं के नेता कहलाओगे. राजा लोग सुख भोगेंगे, लेकिन जब तक सुख भोगेंगे तब तक वे प्रजाओं के नेता कहलाएंगे. மக்களோட தலைவர்கள் கருதப்படுவார்கள், ஆனால் அவர்கள் சுகம் அனுபவிப்பார்கள். ज्ञान त्याग तप नहीं श्रेष्ठता का जब तक पढ़ पाएंगे. அவர்கள் ஞானத்தை தியாகத்தை அவர்களுடைய உயர்வை அவர்கள் படிக்காத வரைக்கும் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். अशन वसन से हीन दीनता में जीवन करने वाले, ஆடை இல்லாமல், உணவில்லாமல், அனைத்தும் இல்லாமல் வறுமையோடு வாழ்கின்ற நாங்கள் सकर्बी अपमान मनुष्यता की चिंता करने वाले, அத்தனையும் பொறுத்து கொண்டும் அவமானத்தையும் பொறுத்து கொண்டும் நாங்கள் மனித தன்மை வேண்டும் என்று கவலைப்படுகிறவர்கள் நாங்கள். ஆனால் எங்களை பற்றி யாருமே கவலைப்படவில்லை. कवि कोविद विज्ञान विशारद कलाकार पंडित ज्ञानी कनक नहीं कल्पना ज्ञान उज्जवल चरित्र के अभिमानी. எங்களை போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கவிஞர்கள், கோவித் है विद्वान है, விஞ்ஞான விஷாரத் அறிவியல் அறிஞர்கள், கலாக்கார் கலைஞர்கள், பண்டித் புலவர்கள், ஞானி அறிவாளிகள். இவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, என்ன இல்லை. கல்பனா ஞான் கற்பனை ஞானம் இருக்கிறது. உஜ்ஜவல் சரித்திர உயர்ந்த பண்பு இருக்கிறது. எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் தற்பெருமை கொள்கிறோம். ஆனால் எங்களிடம் இல்லாத தெரியுமா? கணக்கு நகி, எங்களிடத்தில் செல்வம் இல்லை, தங்கம் இல்லை, பொன் இல்லை, பொருள் இல்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்களிடம் பொன் இல்லை, ஆக எங்களுக்கு மரியாதையும் இல்லை. இந்த விபூதியோக்கோ ஜப் தக் சன்சார் நகி பஹச்சானேகா. இது போன்ற மன்னர்களை, இது போன்ற அந்த மக்களை, உருவங்களை, மனிதர்களை என்றைக்கு உலகம் தெரிந்து கொள்ளாதோ அன்றைக்கு வரைக்கும் ராஜாவும் से अधिक पूज्य जब तक न इन्हें वो पाए मानेगा. மன்னர்களை காட்டிலும் இவர்கள்தான் உயர்ந்தவர்கள், வணங்கத்தக்கவர்கள் என்று இந்த உலகம் ஆனது புரிந்து கொள்ளாத வரைக்கும், அறியாத வரைக்கும் நிலைமை இப்படித்தான் இருக்கும். தப் தக் படி ஆக மே தர்த்தி இசி தர அகுலாயேகி. அதுவரைக்கும் இந்த பூமியானது நெருப்பிலே வீழ்ந்து வாடிக்கொண்டு தான் இருக்கும், நெருப்பிலே வீழ்ந்து வெந்து கொண்டு தான் இருக்கும், நொந்து கொண்டு தான் இருக்கும். அகுலாயேகி ஜப் தக் படி ஆக மே தர்த்தி, இந்த பூமியானது அது வரைக்கும் இசி தர இதே போலத்தான் அகுலாயேகி வெந்து போகும், நொந்து போகும். சாஹே ஜோ பி கரே துக்கோன் சே சூட் நஹி वो पाएगी. எத்தனை
முயற்சிகள் செய்தாலும் சரி, எத்தனை சாதனைகள் செய்தாலும் சரி, இவர்கள் துன்பத்தை விட்டு துன்பம் விலகவே முடியாது, விலகாது. सखी जीव समझाकर, तकी जीव समझाकर गहरी लगी तेज அபிலாஷா. இதை பற்றி இவர்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி கூறி கூறி எங்கள் நாக்கு தேர்ந்து விட்டது. ஆனால் மேலும் மேலும் எங்களுடைய கனவுக்கு, எங்களுடைய ஆசைக்கு அடிதான் விழுந்தது. டேஸ் தகி அபிலாஷாக்கும், இவர்கள் திருந்துவார்கள் என்று நாம் அடிக்கடி கனவு கண்டோம், எதிர்பார்த்தோம், ஆசைப்பட்டோம். ஆனால் அந்த ஆசைக்கெல்லாம் டேஸ் லகி அடிதான் விழுந்து கொண்டிருக்கிறது. ஊப்பு சமஸ்யா நகி அவருக்கு சிச்சோடு கடற்கி மாஷாக்கும். மன்னர்களுக்கு வாழ்வினுடைய மொழியை தவிர, வாழின் மொழியை தவிர எங்களுடைய மகான்களின் மொழி புரியாது, புரிய மாட்டார்களுக்கு. மன்னர்களுக்கு வாழின் மொழி புரியுமே தவிர எங்களுடைய மொழி புரியாது. रोक रोक से नहीं सुनेगा நிருப சமாஜ் அவிச்சாரி है. நிருப சமாஜ், இந்த மன்னர்கள் கூட்டம் இருக்கிறதே, இந்த மன்னர்கள் சமுதாயம் இருக்கிறதே, அவைகள் சிந்திக்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். தடுத்து சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். என்றால் இவர்கள் அவிச்சாரிகை, சிந்தனை அற்றவர்கள், சிந்திக்க மறந்தவர்கள். ग्रीवा हर निष्ठुर कुटार का ये மதாந்த அதிகாரி. இவர்கள் கோடாலை எடுத்து மக்களுடைய தலையை விட்டு வாழை தவிர அதற்கு மட்டும்தான் இவர்கள் மதம் பிடித்தவர்கள், குருடர்கள். இவளால் அதுக்கு மட்டும்தான் உரிமை கொண்டாப்படி. என்ன வெறிபிடித்து கண்ணில் குருடாகி அறிவு குருடாகி குடாலை எடுத்து இரக்கமற்ற தன்மையிலே மனிதர்களுடைய தலையை கடுத்து வெட்டுவாழை தவிர அதுக்கு மட்டுமே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. வேறு நல்ல வார்த்தை கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. इसलिए तो मैं कहता हूँ, அரே ஞானியோ கடந்தரோ. அவையாதான் நான் சொல்கின்றேன். ஞானடா பரசுராமர் சொல்கிறார். நான் சொல்கின்றேன், அறிவாளிகளே, ஞானிகளே, நீங்களும் கையிலே வாழை எடுத்துக் கொள்ளுங்கள். அரே ஞானியோ கட்கதரோ, ஞானிகளே, அறிவாளிகளே, நீங்களும் கையிலே வாழை எடுத்துக் கொள்ளுங்கள். हर न सका जिसको कोई भी भूखा वो तुम त्रास हरो. யாராலும் செய்ய முடியாத, தீர்க்க முடியாத இந்த பூமியினுடைய துன்பத்தை, துயரத்தை நீங்கள் நீக்குங்கள். கையிலே வாழை எடுத்து திராஸ் ஹரோ, அந்த மக்கள் துறைகளை நீங்கள் போக்குங்கள். எப்படி கையிலே வாழெடுத்து என்றால் உங்களோட வீரம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. நித்திய கஹா கர்த்தே குருஜ்வர் கடக மகா பயக்காரி. இப்போ படிக்க வர்றார். இப்படியெல்லாம் சொல்லுவாராம் யார்? பரசுராமர் என்று கண்ணன் யோசிக்கிறார். இது கண்ணன் சிந்திப்பது. இதெல்லாம் இப்படியெல்லாம் என்னுடைய குருநாதர் திருமணி போதிப்பார் என்று கண்ணன் சிந்திக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் என்னுடைய குருநாதர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வாள் என்பது, கத்தி என்பது மகா பயகாரியை, அடுத்தவரை மிக அதிகமாக பயப்படுத்தக்கூடியது. உட்டானே கா ஜகமே ஹர்ரேக் நெய் அதிகாரி. அதை எடுப்பதற்கு, தூக்குவதற்கு தூரத்தில் எல்லாருக்குமே உண்மை கிடையாது. அதை யார் வேணாலும் தூக்கலாம் என்றால் தூக்கக்கூடாது. தூக்குகின்ற உரிமை யாருக்கும், எல்லோருக்கும் தரக்கூடாது. ஏனென்றால் சீமித் ஜோ ரக் சகே கடற்கோ பாஸ் உசிக்கோ ஆனேதோ. எவனோ ஒரு எடுத்துக்கலாம் வாழை தூக்குறவன், वही उठा सकता है इसको जो कठोर हो कोमल हो. யார் வேணுமாலும் வாழ் எடுத்துக்கொள்ளலாம் என்ற உரிமை தரக்கூடாது. எவனிடம் அந்த கொடுத்தம் இருக்கிறதோ அதே நேரத்தில் சாஃப்ட்னஸ்ஸு வேண்டும், ஹார்ட்னஸ்ஸு வேண்டும், கடவுளும் வேண்டும், மென்மையும் வேண்டும், கடுமையும் வேண்டும். எவரிடம் மென்மையும் கடுமையும் இணைந்திருக்கிறதோ
அவன் கையில் தான் வாளை தர வேண்டும். அவனுக்கு மட்டும்தான் வாழை எடுக்க உரிமை தர வேண்டும். கண்ணவனா வாழக்கூடாது, கத்திடக்கூடாது. इसमें हो धीरता वीरता और तपस्या का बल भी. அவனிடம் வந்து தீரம் வேண்டும், அப்புறம் வீரம் வேண்டும், தவத்தினுடைய வலிமையும் வேண்டும். இவை மூன்றும் எங்கிருக்கிறதோ அங்குதான் அவனுக்குத்தான் வாழ்வதற்கான உரிமையை தந்தாக வேண்டும். वीर वही है जो कि शत्रु पर जब भी खड्ग उठाता है मानवता के महागुणों को सदा भूलना चाहता है. கத்திருக்கலாம், யார் எவன் கத்தி எடுத்தாலும் சரி, யார் கத்தி எடுத்தாலும் சரி, வீரன் யார் என்றால் எதிரி மீது தன்னுடைய வாளை எவன் இயக்குகிறானோ செலுத்துகின்றானோ அதே நேரத்திலே மனித தன்மையினுடைய மாபெரும் பண்புகளை அவனுடைய சக்தியை மறக்காமல் இருக்கணும். மறக்காதவன் தான் கையிலே வாழை எடுக்க வேண்டும், எதிரி மீது அந்த வாளை பயன்படுத்த வேண்டும், பிரயோகிக்க வேண்டும். சீமித் ஜோ ரக் சகே கடக் கோ பாஸ் உசி கோ ஆனே தோ. எவன் ஒருவன் அந்த கத்தியை தன் கட்டுப்பாட்டு ஒதுக்கி வைத்துக் கொள்கிறானோ, வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் கத்தியை தர வேண்டும், அவனை மட்டும்தான் கத்தியை எடுக்க வர அனுமதிக்க வேண்டும். विप्र जाति के सिवा किसी को मत तलवार उठाने दो. ஆக பிராமண ஜாதியை தவிர வேறு எவருமே வந்து கத்தியை எடுக்கக்கூடாது என்ற ஆணையை நீங்கள் கொடுங்கள். வேறு யாரையும் பிராமண ஜாதியை தவிர வேறு எவருமே வந்து கத்தியை தொடக்கூடாது என்ற உத்தரவு நீங்கள் போடுங்கள். ஜெய ஜெயமே ஷரத் சாப் தாக்கர் கர்த்தவ் குச்சு திட்டாத்தாகும். இதோ நான் வெற்றியை சொல்லிக்கொண்டு எப்பொழுதுதான் நான் கையிலே அம்பையும் அமரா துணியும் வைத்துக்கொண்டு என்னுடைய திறவை நான் காட்டுக்கிட்டேனோ அப்போதெல்லாம் சுல்கர் ஆசீர்வாத் தேவ் கா தன்ய தன்ய ஹோ ஜாத்தாகும். என்னுடைய அந்த சாதனை, என்னுடைய அந்த அறிவு, என்னுடைய விளையாட்டை பார்த்த உடனே என் குருநாதர் வாழ்க வாழ்க என்று என்னை வாழ்த்துகிறார். அது கேட்கும்போது நான் அப்படியே உணர்ச்சி பெருக்கால், நன்றி பெருக்கால் ஒழுங்கி விடுகிறேன். கர்ணன் சொல்கிறாங்க, ஜியோ 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 அப் வஸ் அயவஸ் அயவஸ். சின்ன சிறுவனுடைய மாணவனே, குழந்தாய், நீ பன்னாட்டு வாழ்க. தீர் துண்ணே கைசாயே மாறாயா. எப்படிப்பட்ட அப்படி இருக்கிறார் தெரியுமா குழந்தாய். தஹக்குட்டா வன் உதர் இதர் பூட்டி திருச்சர் கீதாராய். ஒரு பக்கம் வந்து காடு எரிஞ்சு விட்டது, காடு எரிஞ்சு போச்சு ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பூமியிலேருந்து நீர்பெருக்கு ஊற்று பெருகி அந்த ஊற்று வந்து நீர்வீழ்ச்சி ஆக்கில் விழுந்திருக்கிறது. அப்போ ஒன்றுனா வந்து குளுமையும் இருக்கிறது, சூடும் இருக்கிறது, இரண்டும் கிட்ட இருக்குது. உன்னால் மழையை தர முடியும், உன்னால் நெருப்பையும் தர முடியும் என்று சொல்லி என்னை வாழ்த்துவார். வாழ்த்துக்கின்ற பொழுது நான் மகிழ்ந்து போகின்றேன். சங்கித்தா பிராம வீரதா மேரே சாத் மரகி கியா. உடனே அவர் சொல்லுவாராமா, யார் சொல்லுவார், குருநாதர் சொல்லுவாராமா, நான் வந்து சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு பிராமணன் வீரனாக இருக்க முடியாது, ஆனால் நான் பிராமணாகவும் இருக்கிறேன், வீரனாகவும் இருக்கிறேன், என்னோடு இது செத்து போயிடுமா, எனக்கு அப்புறம் சொல்கிறாதா என்றான் சந்தேகப்பட்டு கொண்டு வந்தேன். ஆனால் பரசுராம் கி யாத் விப்ர கி ஜாதி ந ஜுகா தரேகி கியா. பரசுராமனுடைய நினைவை பிராமண ஜாதியானது அதை ஏற்றுக்கொள்ளாதா என்று நான் சந்தேகப்பட்டிருந்தேன். பார்க்க துமே கிந்து இஸ் வன்மே மேரா ஹிருதய புவா சீத்தல். ஆனால் அப்படி நான் வென்று கொண்டேன். ஆனால் உன்னை, அதாவது பிராமணனாகவும் வீரனாகவும் பார்த்த உடனே என் உள்ளம் வந்து இப்பொழுது குளிர்ந்து விட்டது. சீத்தல் ஹோகையா தும் अवश्य ढोबोगे उसके मुझ में है वो जो तेज जो अनल. என்னிடம் எந்த வேகம் இருக்கிறதோ, என்னிடம் எந்த நெருப்பு இருக்கிறதோ
நீ கண்டிப்பாக அதை சுமப்பாய். டோகின சுமப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜியோ ஜியோ பிராமண் குமார் தும் அக்ஷய கீர்த்தி கமாவோகே. பிராமண குமாரனே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ உலகத்தில் வந்து குறைவற்ற புகழை சம்பாதிப்பாய். அக்ஷய கீர்த்தி கமாவோகே, குறைவற்ற புகழை சம்பாதிப்பாய். एक बार तुम भी धरती को निक्षत्रिय कर जाओगे. உன் மூலமாக இந்த பூமியில் வந்து சத்திரியர்களே இல்லாத ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படுவாய், நீ உருவாக்குவாய். நிச்சல் நிச்சய தும் பிராமணகுமாரோ கவச் அவர் குண்டலதாரி. ஆனால் உண்மையில் நீ வந்து ஒரு பிராமணகுமாரன் தான். ஆனால் உன்னுடைய உடம்பிலே கவச்சம் இருக்கிறது, காதிலே உண்டாம் இருக்கிறது. தப்பு कर सकते और पिता माता किसके इतने बम्बारी. உன்னால் தவம் செய்ய முடிகிறது என்று சொன்னால் உன்னுடைய பெற்றோர்களாம் எவ்வளோ பெரிய மகான்கள் தெரியுமா. किंतु हाय ब्राह्मण कुमार सुन, प्राण कांपने लगते हैं, मन उड़ता धिक्कार, हृदय में भाव ग्लानि के जगते हैं. ஆனால் அந்த பிராமணகுமாரா என்று அவர் சொல்லும்போது அதை கேட்டு என் உள்ளம், என் உயிர் வந்து நடுங்க ஆரம்பிக்கிறது. யார் சிந்திக்கிறான்னு? கர்ணன் சிந்திக்கிறான். என்னை பார்த்து பிராமணகுமாரா சொல்லும்போது எனக்கு உள்ளம் நடுங்கிறது. ஏன்னா பிராமணகுமார் இல்லையே இல்லவா, நடுங்கிறது. மண் கொடுத்தா திக்கார், என்னை வந்து திட்டுறது, நீ வைக்கிறது, ஏசிக்கிறது என்னை, என்னுடைய மனமே இதயமே பாவ் கிளானி கே ஜப்தே. என் உள்ளத்திலே வந்து என் மீதே எனக்கு சுய வெறுப்பு, என் உணர்வுகளை தட்டி வைக்கின்றேன். கிளானிக்கா சுய வெறுப்பு. गुरु का प्रेम किसी को भी क्या ऐसे कभी चला होगा. யாராவது குருனுடைய அன்பை குருவிடம் ஏமாற்றி குருவிடம் திறமையை, கலையை, அன்பை யாராவது எனக்கு முன்னால் யாராவது பெற்றிருப்பார்களா? சலா ஜாயகா என்றால் நான் வந்து அவர் என்ன சொன்னேன், பிராமணகுமார் சுதாரணோட சேர்ந்தேன். அந்த இந்த ஏமாற்று வேலையை எனக்கு முன்பு யாராவது இப்படி செய்திருப்பார்களா? और शिष्य ने कभी किसी गुरु को इस तरह चला होगा. எந்த ஒரு சிஷ்யனாவது தன் குருவை என்ன மாதிரி இது போல ஏமாற்றிருப்பார்களா, வஞ்சித்திருப்பார்களா? पर ஆனால் मेरा क्या दोष, இல்லை என் குற்றம் எதுவும் இல்லை. हाय मैं और दूसरा क्या करता, நான் வேற என்ன செய்யட்டும். भी सारा अपमान द्रोण के मैं कैसे पैरो पड़ता. துரோணர் எனக்கு எவ்வளோ அவமானப்படுத்தினார், அத்தனையும் நான் கொடுத்து விட்டேன். அப்போ அத்தனை நான் பண்ணேன், விழுங்கிட்டேன், பொறுத்து கொண்டேன். இப்படி எப்படி நான் அவள் காலில் போடுவேன். और पाँव पड़ने से भी क्या गूढ़ ज्ञान सिखलाते. அப்படியே காலில் வந்தால் கூட அவர்களுக்கு எனக்கு ஆழமாக ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரா என்றால் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஏகலவியசா नहीं अंगूठा क्या मेरा कटवाते थे. ஏகலவனுடைய கட்டைகளை வெட்டிய மாதிரி என்னையும் வெட்டி பரலவா. हाय कभी तू क्यों जन्माता கண்ணா, அவனே பேசுகிறான். கண்ணா நீ ஏண்டா பிறந்தாய், நீ ஏன் பிறந்தாய். ஜன்மாத்தோ கியோ வீர் ஹுவா. சரி அப்படியே பிறந்துட்டாய், பரவாயில்ல, நீ ஏன் வீரனாகினாய். நீ வீரனாகக்கூடாது. कवच और कुंडल भूषित भी तेरा अदम्य शरीर हुआ. சரி கவச்சம் அணிந்திருக்கிறாய், குண்டலம் அணிந்திருக்கிறாய், இருந்தாலும் உன்னுடைய பிறப்பு ஏற்படி இழிபிறப்பாக போனது. அதம்ம ஜனங்குவா, இழிபிறப்பாக, அதாவது தாழ்ந்த குலத்திலே ஏன் பிறந்தாய். दस जाए ये देश अतल में गुण की जहाँ नहीं पहचान. ஆகவே இந்த உலகம் குணத்தை புரிந்து கொள்ளவில்லை, பணத்தை புரிந்து கொள்கிறது, குணத்தை புரிந்து கொள்ளவில்லை. குணத்தை புரிந்து கொள்ளாத இந்த பூமி ஏன் உள்ளே போயிடக்கூடாது. தஸ் ந ஜாய், பதாத்துக்குள்ளே புரிந்து போகக்கூடாது. ஜாதி கோத்திரக்கே பலத்தை ஹி ஆதர் பார்த்தே யஹா சுஜான். மேன்மக்கள் கூட அவர்கள் ஜாதியின் பெயராலே, குலத்தின் பெயராலே, கோத்திரத்தின் பெயராலே தான் இங்கே அவர்கள் புகழ் பெறுகிறார்கள், மரியாதை பெறுகிறார்கள்.
அது இல்லாதவனுக்கு எதுவுமே இல்லையே. அப்படிப்பட்ட இந்த உலகமான பூமியானது கீழே பதார்த்தத்திலே புதைந்து போகட்டும். नहीं पूछता कोई भी तुम व्रती वीर या दानी हो. யாருமே ஜாதி கேட்கறாங்க தவிர, குலம் கேட்கறாங்க தவிர, கோத்திரம் கேட்கறாங்க தவிர, ஏப்பா நீ வீரனா, கூட்ட கொள்கையில் உறுதியானவனா, வீரனா, வள்ளலா என்று யாருமே கேட்பதில்லை. சபி பூஜ்தே மாத்திர யஹி தும் கிஸ் குல் கே அபிமானி ஹோ. எல்லாரும் இதை மட்டும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீ எந்த குலத்துக்காரன், நீ உயர்ந்த குலமா, தாழ்ந்த குலமா, இதைத்தான் கேட்குறாங்க தவிர நீ வள்ளலா, வீரனா, வீரனா, நல்லவனா என்று யாருமே கேட்கவில்லை. மகர் ஆனால் மனுஜி क्या करे. நாங்களாம் மனிதர்கள். பாவம் மனிதன் என்ன செய்வான்? ஜென்ம लेना तो उसके पास नहीं. பிறப்பது என்பது அவனவில்லையே. கபேஸ் எழுதுவார், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் தந்தை என்னை கேட்டு என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? தெய்வம் தந்த பாவம் இது போடி தங்கச்சி, கொண்டால் பாவம் திண்டால் தீரும், இதுதான் என் கட்சிப்பார். கொண்டால் பாவம் திண்டால் தீரும், இதுதான் என் கட்சியின் போடுவார். உண்மை என்ன, பொய்மை என்ன, இது தாய் என்ன, மணந்த தாரம் என்ன என்று போடுவார். அது மாதிரி நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இங்கே நம்ம மனுஷன் என்ன பாவம் क्या करेगा वो? मगर मनुष्य क्या करे? जन्म लेना तो उसके हाथ नहीं. பிறப்பு என்பது அவன் கையில் இல்லை. चुनना जाति और कुल अपने बस की तो है बात नहीं. அதே மாதிரி நான் உயர் ஜாதி தான் பிறக்கணும் என்ற ஜாதியை தேர்ந்தெடுப்பது கூட அவனால் முடியாது. மனுஷன் என்ன பண்ணுவான்? मैं कहता हूँ अगर विधाता नरक की मुट्ठी में भरकर அவன் எதை சம்பாதிதான் தெய்வம் சேர்ந்த பயிர் பாவம் சொல்கிற மாதிரி விதாத்தா பிரம்மனை மனிதர்கள் நாங்கள் கையில் வச்சுக்கிறோம். இந்தாயா நாங்கள் எல்லாம் பிறப்பேன், எனக்கு போய் ராம வீட்டில் பிறக்க விடு என்று பிரம்மாவை நாம் கையில் போட்டுக்கொண்டால் அப்படி செய்யலாம். விதாத்தாக்கோ नर की मुट्ठी में भरकर कहीं छीन दे ब्रह्मलोक से ही नीचे भूमंडल पर. ஆனால் பிரம்ம என்ன பண்ணுறான்? கை தூக்கிறான், பொம்மை மாதிரி தூக்கி போட்டுறான். இங்கே தேவலோகத்திலிருந்து பூலோகத்தில் போட்டுறான். நம்ம எங்கே விழுவோமோ அங்கே தான். சேத்துல வந்தால் கீழ் ஜாதி, அரண்மனை வந்தாக்கா மேல் ஜாதி. तो भी विभिन्न जातियों में ही मनुष्य यहाँ आ सकता है. அப்படி இருந்தாலும் இங்கே மனுஷன் ஒரே ஜாதி மனிதன் இங்கே வர முடிவதில்லை. பல்வேறுபட்ட ஜாதிகளாகத்தான் இங்கே மனிதன் வர முடிந்திருக்கிறது. नीचे है क्यारियाँ बनी तो बीज कहाँ जा सकता है. கீழே வயல் இருக்கும்போது, தோட்டம் இருக்கும்போது, பாத்தி இருக்கின்ற பொழுது விதை விதைக்க போகும். கீழே தான் விடணும், பூமியில் தான் விடணும், वैल दाव. बीज कहाँ जा सकता है? कौन जन्म लेता किस कुल में? आकस्मिक है ये बात. यवन यार எந்த குலத்தில் பிறக்கிறான், எந்த ஜாதியில் பிறக்கிறான் என்பது இது நம் கையில் அது தற்செயலானது. ஆகஸ்மிக் பாத், தற்செயலானது. யாருமே வரையறுத்து கூற முடியாது. இது சிலார் கவேசர். ஒரு குழந்தை பிறக்க 10 மாதம் டைம் சொல்கிறாங்க. இறப்பை போகுது யார் சொல்ல முடியுமா? கேட்பார், கதிர்த்தை கேட்பார், குருநாதர் கேட்பார். குழந்தை பிறகு 10 மாதம் டைம் வச்சுருக்காங்களே, இறப்பதற்கு எப்போ டைம்? மரணம் எப்போ வரும்? அதுக்கு டைமு 10 மாதமா, 10 வருஷமா, 100 வருஷமா? 50 வரலாம், 5 வரலாம், 10 வரலாம், 20 வரலாம் இல்லையா? அங்கே தான் யார் இருக்கான்? भगवान दिखाकर. छोटे कुल पर किंतु यहाँ होते तब भी कितने आगा. ஆனால் அப்படி தெரிஞ்சு கூட பிறப்பு என்பது அவன் அறிந்து பிறப்பதில்லை. இது தற்செயலானது இருந்தாலும் கூட ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? எத்தனை அவன் அடியவனுக்கு, எவனுக்கு தான் ஜாதியை பிறந்தவனுக்கு,
कितने आघात ना अड़ी அதிர்ச்சி அடிகள் हाय जाति छोटी है तो फिर सभी हमारे ग्रुप छोटे ஜாதி சிறு ஜாதி தான், அது தாழ்ந்த ஜாதி தான். ஆனால் நம்முடைய பண்புகள் சிறியதான். நம்ம பண்புகள் தாழ்ந்து போச்சா? தாழ்ந்து போறியே, அது உயர்ந்தான் இருக்கிறது. அதையும் பார்க்க மாட்டாங்க. जाति बड़ी तो बड़े बने हुए रहे लाख चाहे कोटे. ஜாதி பெருசு, அதனால் அவங்க பெரியவாயிலாம் படே பனே. ஆனால் செய்கின்ற வேலையெல்லாமே வந்து எல்லாமே மட்டமாக கோட்டைனாக்கா செல்லாத வேலைங்கன்னா இப்போ செல்லா காசு மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யலாம். ஆனால் ஜாதியை பிறந்த வெறும் ஜாதி பிறந்த காரணம் என்னவாயிடுறாங்க, அவன் பெரியவனாகிறான். நாங்கள் எவ்வளோ தினகாரியம் பண்ணால் கூட பிறந்த ஜாதி கீழ் ஜாதி என்பதற்காக நாங்கள் சிறியவர்கள் ஆகின்றோம். இது எப்படி நியாயம்? जाति बड़ी तो बड़े बनेंगे रहे लाख चाहे कोटे. அவர்கள் லட்சம் முறை கெட்ட காரியம் செய்தாலும் கூட, தப்பான காரியம் செய்தாலும் கூட அவர்கள் ஜாதி உயர்ந்தாமா, அதனால் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஐயோ ஜாதி சிறியதான், ஆனால் நம்மளுக்கு செல்வது வேலைகள் வந்து சிறியதாக இல்லையே என்று இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கிறான். இதோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் இது மறுபடியும் தொடரும் என்பதை நான் சொல்லிக்கொண்டேன். और यहीं से मैं आज का जो ये कार्यक्रम समाप्त करता हूँ. और कल जो कल कार्यक्रम है वो कार्यक्रम के अनुसार चलेगा. तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ. நாளை ஒரு நல்ல ஒரு தலைப்பிலே தங்களை சந்திக்கின்ற வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். திருப்பூர். நன்றி.